பிரைஸ் be to God. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். நம் தேவன் படைக்கிறவர் மட்டுமல்ல, அவர் நம்மை பாதுகாக்கின்றவராயும் இருக்கின்றார். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கும் பல்வேறு பாதுகாப்பு யுக்திகளை வைத்து அவைகளை கர்த்தர் பாதுகாக்கின்றார். ஒரு பெரிய கழுகு ஒரு சிறிய முயலை தாக்க வரும் பொழுது அதனோடு அந்த முயலுக்கு போராட இயலாவிட்டாலும் அவைகள் தங்களை காப்பாற்றிக் கொள்ளுமாறு மலைகளிலே சில குழிகளை இயற்கையாகவே கர்த்தர் வைத்துள்ளார். தேவனின் பார்வைக்கு மனிதர்கள் எல்லாவற்றை காட்டிலும் விசேஷித்தவர்கள் அல்லவா? அந்த மனிதர்களின் மத்தியில் யாருக்கும் விசேஷித்தமான பாதுகாவலை கர்த்தர் தருகின்றார் என்றால் கர்த்தரை முழுமனதோடு நம்புகிறவர்களுக்கு என இந்த வசனத்தில் நாம் காணலாம். ஆகவே கர்த்தர் மீது நம்பிக்கை உடையவர்களின் காரியம் வாய்ப்பது மட்டுமல்ல, வாழ்நாள் எல்லாம் அவர்களுக்கு பாதுகாவலும் கிட்டுகிறது. கர்த்தர் மீது நம்பிக்கை உடையவர்களை அவர் உன்னதமானவரின் மறைவிலும் சர்வ வல்லவரின் நிழலும் வைத்து காப்பாற்றுகிறார். தேவனாலே ஒரு மனிதன் காப்பாற்றப்படுகிறான் என்று சொன்னால் அவனுக்குள் ஒரு தெய்வீக சித்தத்தையும் திட்டத்தையும் நிச்சயம் அவர் வைத்திருப்பார். ஆகவே தேவனால் நாம் சில சூழ்நிலையில் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதை மாத்திரம் சிந்தியாமல் தேவன் நம்மை காப்பாற்றுவதனால் நிறைவேற்றப்படும் தேவ சித்தங்கள் என்ன என்பதை கவனத்தில் கொண்டு தொடர்ந்து முன்னேறி கடந்து செல்வோம். தேவ திட்டங்களை நிறைவேற்றி பலதரப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரமாக்கிக் கொள்வோம். God bless you abundantly.